கேப்டன் விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ரஜினிகாந்தோட பாட்ஷா திரைப்படம் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4Kல ரீரிலீஸ் ஆச்சு. இந்த ரஜினிகாந்தோட பாட்ஷா திரைப்படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா டைம் வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேறு வேறு விதமாக ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பழைய சிவாஜி கணேசனோட படம் வசந்த மாளிகை, அப்புறம் இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறையா டைம் ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த படத்தை திருப்பி திருப்பி ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி முதல் மரியாதை இந்த மாதிரி படங்கள் ரீரிலீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த காக்கி சட்டை இந்த மாதிரி படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆச்சு. ஆனால் தியேட்டரில் போய் இந்த படம் போய் பார்க்க முடியல. தியேட்டர்லேயும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க. தியேட்டரில் வந்து அந்த படத்தை பெரிதாக விளம்பரம் 2K கிட்ஸை மட்டும்தான் நம்பி தான் தியேட்டர்கள் வந்து நடத்துகிறாங்க. எங்கள் ஊரில் ராமநாதபுரம் தியேட்டரில் வந்து சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி தளபதி திரைப்படம் வெளியாச்சு. எனக்கு மணிரத்னம் படங்கள் பெரிய அளவில் வந்து எனக்கு கவர்ந்ததில்லை. இருந்தாலும் நான் ஒரு 80s 90s படங்களை விரும்பி பார்க்கக்கூடியவன் அப்படிங்கிற முறையில் தளபதி படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து தளபதி படம் நீ ஓடுதுன்னு நினச்சிட்டு போனால் அவங்க சொல்லிட்டாங்க நைட்டு செகண்ட் ஷோ போடுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு செகண்ட் ஷோலாம் போய் பார்க்கக்கூடிய மனநிலையில் கிடையாது. நான் பக்கத்து ஊரில் நான் என்னுடைய ஊர்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் நான் அந்த தேட்டருக்கு ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணும். பகலில் போய் பார்த்தா பார்க்கலாம், நைட்டு போய் செகண்ட் ஷோலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்களை பெரிய முக்கியத்துவம் போட்டாலும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க பெரிய தேட்டரில். ஒரு ஷோ ஓட்டிட்டு விட்டுறாங்க. இந்த முதல் மரியாதை திரைப்படம்னா வந்து இன்றைக்கும் வந்து ஒரு காலத்தால் அழியாத திரைப்படம். அதெல்லாம் நான் தேட்டரில் போய் பார்க்க நினச்சா என்னால் பார்க்கவே முடியல. பெரிய நகரங்களில் 2 ஷோ 3 ஷோ ஓட்டுறாங்க. சின்ன சின்ன நகரங்களில் பெரிய முக்கியத்துவம் கொடுத்துலாம் அந்த படங்களை ஓட்டுறது கிடையாது. காக்கி சட்டை படம் கமலுக்கு வந்து மிக பிரம்மாண்டமான திரைப்படம். அதில் வர்ற ஓப்பனிங் பிஜிஎம்லாம் இருக்குல்ல, அதை கேட்டிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டாடா 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 ஆரம்பிக்கும் ஓப்பனிங். ஆரம் வீரப்பன் அவனுங்க சத்யா மூவிஸ் அப்படின்னு போடும்போது அந்த மியூசிக்கே ரொம்ப என்ன சொல்கிறது, இளையராஜாவோட மியூசிக் அந்த பிஜிஎம் கேட்கும்போதே புல்லரிக்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் தேட்டர்லாம் கேட்கணும்னு நினச்சேன். அந்த படத்தை கடைசியாக தேட்டர்லாம் பார்க்கவே முடியல. முன்பு வந்து டென்ட்டு கொட்டகைன்னு இருந்துச்சு. அதில் வந்து இந்த ஸ்பீக்கர் கட்டி வச்சுருப்பாங்க. ஈவினிங்கில் பகலில் அந்த மாதிரி தேட்டரில் வந்து லோக்கலில் வந்து ஒரு 4 புதுப்படம் ஓடுச்சுன்னா ஒரு தேட்டரில் வந்து ஒரு பழைய படம், ரொம்ப பழைய படம் ஓடும். அந்த மாதிரி தேட்டரில் போய் பார்ப்போம். ஸ்பீக்கர்லாம் இப்போ நார்மல் ஸ்பீக்கர்லாம் இப்போ இருக்க டிஜிட்டல் முறையெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற டிஜிட்டல் முறையில் இந்த மாதிரியான படங்களை போய் பார்க்க நினைக்கிறோம். ஆனால் வந்து சரியான வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. அப்படியே போட்டாலும் ஒரு ஷோ ஓட்டிகிட்டு விட்டுறாங்க. நைட்டு செகண்ட் ஷோ எல்லாம் தூங்க போன பின்னாடி செகண்ட் ஷோ போடுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்த பாட்ஷா படம் வந்து அதிக முறை எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸ் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினிகாந்தோட நிறையா படங்கள் வந்து மாசாக இருக்கும். பழைய படங்கள்லாம் நிறையா மாசாக இருக்கும். உதாரணம் ரஜினிகாந்தன் மாவீரன் படம்லாம் பெரிய அளவில் போகலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ வந்து கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணலாம். மாவீரன், அப்புறம் நல்லா எத்தனை முறை பார்த்தா ராஜாதி ராஜா, அந்த மாதிரி ஒரு மாசான படங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். பாடல்கள் அது சும்மா ஒரு என்ஜாய் பண்ணுறது. ஏற்கனவே பார்த்த படம் டிவிலேயே 100 தடவை போட்டிருப்பாங்க. என்ன தியேட்டரில் போய் பார்க்குறது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான படங்கள் ராஜாதி ராஜா, மாவீரன், மிஸ்டர் பாரத், இப்படி நிறையா படங்களை சொல்லலாம். பாண்டியன் படம்லாம் அந்த நேரத்தில் வந்த படங்கள், தேவர் மகன், ராசுக்குட்டி, இந்த மாதிரி படங்களில் வந்து பெரிய அளவில் வந்து பாண்டியன் படம் வந்து பெரிய அளவில் போகலை. இப்போ அந்த படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணாங்க. பாண்டியனா கொக்கா கொக்கா அந்த பாட்டு வரும் தெரியுமா, அந்த பாட்டுக்காகவே அந்த படத்தை போய் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு மாசாக இருக்கும் அந்த பாட்டு. தெறிக்க விட்டுருப்பார் இசைஞானி அந்த பாட்டில். மனோஜ் சூப்பராக பாடியிருப்பார் அந்த பாட்டை. இந்த மாதிரி பாட்டு பிஜிஎம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக அந்த மாதிரி படத்தெல்லாம் திருப்பி போய் பார்க்கலாம். இந்த மாதிரி படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணலாம். திருப்பி ஒரு புதுப்படம்ங்கிற பேரில் ரொம்ப மொக்கையான படங்கள்லாம் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. வாரம் வந்து குமியுது. ஏதாவது ஒரு சில படங்கள் தான் தேருது. முன்னணி நடிகர்கள் அல்லாத சில நடிகர்கள் நடித்த படங்கள் தான் வந்து வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களில் தேர்தே தவிர பெரிய நடிகர்கள் படங்கள் பெரிய அளவில் பெருசாக தேர மாட்டேங்குது. இந்த மாதிரி பெரிய இயக்குநர்கள் படம் பெரிய அளவில் தேர மாட்டேங்குது. இந்த மாதிரி பழைய படங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ராஜாதி ராஜா, மாவீரன், மிஸ்டர் பாரத், பாண்டியன், இந்த மாதிரியான படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணலாம். திருப்பி பாட்ஷா படத்தையே ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லி எனக்கு தெரியல. அது மாதிரி விஜயகாந்தோட புலன் விசாரணை திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த படத்தில் மாதிரி இளையராஜா பிஜிஎம் எந்த படத்துக்கு, அதாவது 100வது நாள் படம் மாதிரியே அமைந்த ஒரு படம், அந்த லைட்டாக அந்த சாயல்லே அமைஞ்ச ஒரு படம் இந்த புலன் விசாரணை திரைப்படம். அந்த படத்துக்கு ஈக்குவலாக இந்த படத்துக்கும் இளையராஜா பிஜிஎம் பயங்கரமாக கதற விட்டுருப்பார். இந்த படத்தில் பிஜிஎம்னால் ஒவ்வொரு பிஜிஎம் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணும். அந்த பிஜிஎம் படத்தில் வர பிஜிஎம் பாட்டு அந்த படத்தில் 2 பாட்டு தான் இருக்குது. படத்தில் பாடல்களும் ரொம்ப குறைவு தான். அதில் வந்து இதுதான் இதுக்குத்தான் பட்டிமன்றம் போடட்டா அப்படி ஒன்று பாட்டு வந்து இசைஞானி பாடியிருப்பார். இந்த ஒரு 2 பாடல்கள் தான் அந்த படத்தில். இந்த பாட்டு இன்னொரு பாட்டு இந்த படத்தில் புலன் விசாரணை படத்தில் இருக்கும். இந்த புலன் விசாரணை படம் பாடல்கள் சின்ன பாடல்களுக்காகவும் அந்த பிஜிஎம்காகவும் பார்க்கலாம். நிறைய ஒரு உணர்வுபூர்வமான படங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான படங்களை வந்து திருப்பி போடலாம். அது மாதிரி தியேட்டரில் வந்து இந்த மாதிரி படங்கள், அதாவது இந்த லைசன்ஸ் கொடுத்து பழைய படங்கள் டிஜிட்டலில் இருக்கிற படங்கள், அதாவது சிடியில் யூடியூப்பில் நல்ல குவாலிட்டியில் இருக்குது சில படங்கள்லாம்.
அந்த மாதிரி படங்களை ரீரிலீஸ் புது புது பிரிண்ட் தயார் பண்ணி ரீரிலீஸ் பண்ணி பண்ணுறத விட இந்த மாதிரியான வீடியோ தியேட்டர் அப்படிங்கிற மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கலாம். வீடியோ தியேட்டர்னால் வந்து யூடியூப் மூலமாகவோ இல்லை நம்ம இருக்கிற வேறு ஏதாவது ஒரு சிஸ்டம் மூலமாகவோ நல்ல பழைய படங்களை வந்து தியேட்டரை ஒளிபரப்பக்கூடிய முறையை வந்து கொடுக்கலாம். குறைச்ச டிக்கெட்டில் போகலாம். இன்றைக்கும் மதுரையில் தூத்துக்குடியிலாம் சில சில சின்ன சின்ன தியேட்டர்கள் இருக்குது. பழைய படங்கள் இன்றைக்கி வரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள்லாம் பண்ணுறதில்ல. திருப்பி சில படங்களையே திருப்பி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விதமான பழைய படங்கள், பாரதி ராஜாவோட படம், மகேந்திரனோட படங்கள், இந்த மாதிரிலாம் காஞ்சி போய் கிடக்குங்கிற மாதிரி இருக்குது தமிழ் சினிமா. அந்த மாதிரி காஞ்சி போய் கிடக்கும். ஒழுங்கான படங்கள் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் காஞ்சி போய் கிடக்காங்கன்னு சொல்ல முடியும். குறிப்பாக 40களுக்கு மேலே 35, 40க்கு மேலே உள்ள ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய எந்த விதமான படங்களும் தற்போது வர்றதே கிடையாது. அந்த மாதிரியான படங்கள் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ரீரிலீஸ் படங்கள் வந்து வரவேற்கத்தக்கது. நல்ல விதமான படங்களை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். நல்ல அழகான படங்கள், நல்ல டிஜிட்டல் முறையில் நல்ல பிஜிஎம் உள்ள படங்கள், நல்ல எஃபெக்ட் உள்ள படங்கள், நல்ல சண்டை காட்சிகள் உள்ள படங்கள், இதெல்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணால் வந்து மக்கள் வந்து இன்னும் வரவேற்பாங்க. அதுவும் மொக்கை திரைப்பங்களாக வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் ரிலீஸ் ஆகிடுது. அந்த மாதிரி படங்கள் இல்லாமல் நல்ல படங்கள் ரீரிலீஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்குரிய ஒரு நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.